வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் பொது தமிழோட இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 கொஷினோட அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பகுதி ஆ அதில் 47 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் இலக்கியம், அதாவது நெடிலா, அதிலேருந்து ஒரு 25 கொஷின் கேட்டிருக்காங்க. இலக்கணம், தமிழ் அறிஞர்களும் தொண்டும் பகுதி ஈலேருந்து ஒரு 28 கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 100 கொஷின் வந்துடும். அப்போ இது ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி கேட்குறாங்க, இலக்கணம் அப்படின்னா பொறுத்துக, அதுமாரி புகழ்பெற்ற நூலாசிரியர், அதுமாரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எத்தனை கொஷின் கேட்குறாங்க, மொத்தம் 47 கொஷின் எப்படி வந்துச்சு, இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுமாரி பகுதியா, அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும், அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்போ அதில் என்னென்ன கொஷின்லாம் அதில் வந்திருக்கு அப்படிங்கிற சிலபஸ் வைஸ் ஆர்டராகவே நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிற டவுட்டும் நமக்கு வரும். இதை பார்த்தா தான் அடுத்தது நெக்ஸ்ட்டு வர எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அது அடுத்த ஒரு 1.5 வருஷத்தில் 17,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாரி. அதாவது த்ரூ டிஎன்பிசி அப்படிங்கும்போது ஓவராலாக அது 1.5 லட்சம் 2 லட்சங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் டிஎன்பிசி மூலிமா ஒரு 17,000 வேகன்சி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஒரு 10,000 வேகன்சி அடுத்த 2025 குரூப் 4 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. ஒரு நம்பிக்கையாக படிப்போம். இப்போ நடந்து முடிஞ்ச கொஷனுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, ஜென்ரல் தமிழுக்கு டஃப் தான். டைரெக்டாக ஒரு சில கொஷின் கேட்காம இலக்கணத்தில் எல்லாத்துலேயும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சிறப்பு தமிழில் கேட்டிருக்காங்க, 11th 12th அதிகமாக கேட்டிருக்காங்க. பழைய புக்கில் இம்பார்ட்டன்ட் இல்லாதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தமாரியும் இருந்துச்சு. ஒரு சில கொஷின் வந்து டைரெக்டாக இருந்துச்சு. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷு ஒரு நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு டெஸ்ட்லாம் ஓரளவுக்கு போட்டு பார்த்து ஆவரேஜாக ஒரு 3 மாதம் படிச்சிருந்தாவே 95+ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அதோட கருத்து கணிப்பு வருது. பட் ஜென்ரல் தமிழுக்கு 80 to 85 ஆவரேஜாக படித்தாலும், அதாவது நல்லா படிச்சிருந்தாலும், ஆவரேஜாக படிச்சிருந்தாலும், ஓரளவுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாலும் அந்தமாரி வரமாரி இருக்குது. ஓரளவுக்கு ஒரு 2-3 வருஷம் படிக்கிறவங்க ஒரு 90+ போட்டிருக்கலாம். 95+ங்கிறதுலாம் ரொம்ப ரேர். சரி, ஆனால் ஏன்னா ஒரு சில கொஷின்லாம் இலக்கணத்தில் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால அந்தமாரி இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் அதை தெரிஞ்சது தான். அதை தான் நம்ம அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த இஷ்யூ தான் போயிட்டுருக்குது. நம்ம நார்மலைசேஷன் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் டிஎன்பிசியில் அது நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் நார்மலைசேஷன்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது இல்லை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் அது நடந்துச்சுன்னா ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வெயிட் பண்ணி ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் எடுத்தவங்க ஜென்ரல் இங்கிலீஷில் 95+ கண்டிப்பாக எடுக்கலாம். 90+ எடுக்கலாம். ஆவரேஜாக படித்தவங்க, நல்லா படித்தவங்க 95+ எடுக்கலாம். ஜென்ரல் தமிழில் 80 ஆவரேஜாக படித்தவங்க, ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க 85 எடுக்கலாம். தெளிவாக படித்தவங்க 90+ எடுக்கலாம். ரொம்ப ஜீனியஸாக இருக்கிறவங்க ஒரு 95, அது ரொம்ப ரேர். 100க்கு ஒரு 5-6% தான் 95 தொட்டிருப்பாங்க. ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 90+ எடுத்துருக்கலாம். ரிமைனிங் ஒரு 40-50% வந்து ஒரு 20% வந்து 80 to 90 தான் அந்தமாரி பாட்டில் தான் இருக்கும். அப்போ இதுக்கு ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிலிம்ஸுக்கு எத்தனை கொஷின் அடித்தா மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, மெயின்ஸு வந்து 2 கேட்டகரியாக இருக்கும். என்னது, குரூப் 2 அப்புறம் குரூப் 2A 2 இருக்கும். அப்போ குரூப் 2க்கு வந்து ஒரு 150+ இருக்கிறவங்க, இல்லாட்டி ஒரு 155 இருக்கேன் அப்படின்னா அங்கே தாராளமாக அந்த இன்டர்வியூ போஸ்டிங்க்கெலாம் தாராளமாக அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 இதுக்கும் அது எலிஜிபிள். 150க்கு மேலே இருக்கிறவங்க, 153, 52 அந்தமாரி இருக்கிறவங்க, 145 அதில் +or-1 or 2 போகலாம். இப்போ 145+ இந்தமாரி இருக்கிறவங்க, அதாவது 145க்கு மேலே இருக்கிறவங்க நான் இன்டர்வியூக்கு அந்த சிலபஸ் வச்சு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸில் இதை மேக்ஸிமம் அவங்க காம்படிஷன் அதில் அதிகமாக வந்துடும் கொஷின். ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் அதிகமாக கேட்டதுனால. ஸோ நார்மலைசேஷன் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அவங்க அந்த ஹெல்ப் டெஸ்க்லேருந்து அவங்களே ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க, இதுமாரி நார்மலைசேஷன் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நார்மலைசேஷன் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஃப்யூச்சரில் நம்ம திரும்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் தமிழ் மீடியம் சார்பாக. பண்ணும்போது அந்தமாரி நார்மலைசேஷன் பண்ணால் ஓகே, இல்லை அப்படின்னாலும் முடிஞ்சது தான். அதுக்கப்புறம் இதையே நினச்சி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த வர எக்ஸாம்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அப்போ மெயின்ஸுக்கு யாரெல்லாம் இது பண்ணலான்னா, ஒரு 145+ இருக்கிறவங்க தாராளமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படியே சைட் பை சைடாக இல்லை 145+ நான் குரூப் 2க்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னா அடுத்த குரூப் 4க்கும் அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை 140, 142 அந்தமாரி இருக்கிறவங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம்.
பட் ஆனால் அவங்க ஒரு 2 ஹவர்ஸ் மெயின்ஸ் படித்தாங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அடுத்த குரூப் 4 எக்ஸாம் பேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்தமாரி பண்ணால் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 150+ இருக்குன்னா தாராளமாக மெயின்ஸ் நீங்கள் தெளிவாகவே இறங்கி படிக்கலாம். ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு அப்படிங்கும்போது நான் இன்டர்வியூக்கு நல்லா பாசிபிள் இருக்குது. மேபி அந்த ரிசல்ட் வரதுக்குள்ளே அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அப்போ 140 கீழே தான் நான் இருக்கேன் அப்படின்றவங்க, இல்லை நான் 130 தான் போட்டிருக்கேன், 120 தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த 2025 நடக்கிற குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் அவங்க ட்ரை பண்ண முடியும். அப்போ அந்த இதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் காம்படிஷன் இருக்காது. அப்படிங்கும்போது அது தெளிவாக தமிழில் எப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் காம்படிஷன் இருக்காது. அப்படிங்கும்போது கொஷின் டஃப்பாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் டஃப்பு, கொஷின் ஈஸியாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஈஸி அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ கட் ஆஃப் வேரியேஷன் இருக்காது. இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் கொஞ்சம் ஈஸியாக கேட்டதுனால 145+ எடுத்தால் தான் நமக்கு கிடைக்கும். இல்லைனா இவங்க கேட்ட கொஷினுக்கெலாம் ரெண்டுக்கும் ஆவரேஜாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு 140 இல்லை 135+ எடுத்தாவே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் டஃப் இல்லை, நல்லாவே டஃப்பாக தான் இருந்தது. ஒரு சில கொஷின் பேசிக்காக கேட்டிருந்தாங்க, மற்றபடி ஜென்ரலாக தான் அதை கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக தான் கேட்டிருந்தாங்க, ஒரு டெக்னிக்கலாக ஓரியன்டாக எதுவும் கேட்கல. அப்படிங்கும்போது கொஷின் ஓரளவுக்கு டஃப்பு தான். பட் ஜென்ரல் இங்கிலீஷில் நல்லா ஈஸியாக கேட்டதுனால இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு 145+, 150 இருந்து மேலே இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். 145க்கு மேலே இருக்கவங்களுக்கு நான் இன்டர்வியூ மெயின்ஸுக்கு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 120, 130, 135, 140 கீழே இந்தமாரிலாம் இருக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த குரூப் 4 ட்ராவல் பண்ணி நீங்கள் அதில் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு தமிழில் எப்படி நம்ம படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இல்லை புக் வைஸ் படிக்கணுமா, அது எப்படி படித்தா இந்த பழைய புக்கு புது புக்கு இதெல்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கொஷினை வச்சு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2024 நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 2 2A கொஷினை வச்சு நம்ம அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ சிலபஸ் தாண்டி எதுவும் கொஷின் கேட்குறாங்களா இல்லை சிலபஸ்க்குள்ளே தான் எல்லாமே வருதா அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது தான். அதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் வீடியோஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இந்த ஆன்சர் கீ வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட சேர்த்து இதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக் எல்லாம் நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற ரிமைனிங், அப்புறம் தமிழ், மேக்ஸு இதெல்லாமே நம்ம 1 by 1 கவர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அது அடுத்த குரூப் 4க்குள்ளே தெளிவாக எல்லாத்துலேயும் நம்ம கவர் பண்ணி கிளாஸஸும் நம்ம சைட் பை சைடாக சிலபஸ் பேஸ் பண்ணி கிளாஸஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த 2024 இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 2Aவோட கொஷின் அனலைசிஸ் இலக்கணத்தில் மட்டுமே ஒரு 50% ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க, 47 கொஷின் கேட்டிருக்காங்க. இலக்கியத்துலேருந்து 25 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தொண்டுலேருந்து 28 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 100 கொஷின். அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போ இலக்கணத்தில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி அது என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்கு புக் ப்ரூஃபு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது தெளிவாக நான் அதில் புக் ப்ரூஃபோட தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோட கான்செப்டோட அதில் பார்த்துடலாம். இப்போ வந்து ஜஸ்ட் அனலைசிஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படிக்கணுமா புக் வைஸ் படிக்கணுமா அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்குறோம். அதில் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து இந்த நிலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எப்படிங்கிறத நான் ஃபுல்லாக அதை பாருங்கள், அதை சொல்லியிருப்பேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் இது இலக்கணத்தில் பாருங்கள், 4 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அதை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. புகழ்பெற்ற நூலாசிரியர்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. தொடரால் அதாவது தொடரால் குறிப்பிடப்படும் சான்றோர், அதை பேஸ் பண்ணி எதுவும் வரல. அதுமாரி பார்த்திங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பிரித்தல்கள்லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இதை வச்சு எப்படி கொஷின் எங்கேருந்து எடுக்கிறாங்க, சிலபஸ் தாண்டி போகுதா இது சிலபஸ்க்குள்ளே வருதா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன கொஷின் வருது அப்படிங்கிறது கீழே நான் சொல்லியிருப்பேன். எதிர்ச்சொல் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல் வந்து ஒரு கொஷின். சந்திப்பிழையை நீக்குக அது வந்து ஒரு கொஷின். அதுக்கப்புறம் ஒருமை பன்மை மரபு வலு பிறமொழி சொற்கள் அதெல்லாம் எதுவும் கேட்கல. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படிங்கிறது 2 கொஷின். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான அதை மயமொழி பிழைகள் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுலேருந்து 2 கொஷின். ஓரெழுத்து ஓர்மொழி, ஸோ அதுலேருந்து ஒரு 2 கொஷின். ஓரெழுத்து ஓர்மொழியிலேருந்து 2 கொஷின். அப்புறம் வேர்ச்சொல்லை தேர்வு செய்கிறது அது வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து அதிலேருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாள நெய்யும் பெயர், தொழிற்பெயர் அதெல்லாம் உருவாக்குறது எப்படி, அதை பேஸ் பண்ணி 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இலக்கணத்துலேருந்து 45 கொஷின் 47 கொஷின் வந்துருச்சு. அகர வரிசை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின்.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், அதை பேஸ் பண்ணி 2 கொஷினு. பெயர் சொல் வகையறிதல், தொழில் பெயரா பண்பு பெயரா என்ன பெயர் கால பெயரா அப்படின்றத அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷினு. இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்புனா நீங்கள் இலக்கணம் சார்ந்த வினாக்கள் இந்த டாப்பிக்கை தவிர மற்றதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். 8 கொஷின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் குரூப் 4லேயும் அதேமாதிரி தான் ஒரு 7 to 8 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுமாரி அதில் அதிகமாக வருது. இதில் தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது இந்த சிறப்பு தமிழ் அப்புறம் பழைய புக்கில் அதை பேஸ் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினா அது தேர்வு செய்தல் வந்து ஒரு கொஷினு. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினையா பிறவினையா செய்வினையா செய்தி, இது அதை பேஸ் பண்ணி அது அடுத்த டாப்பிக்கில் வரும். செய்தி வாக்கியமா உணர்ச்சி வாக்கியமா கட்டளை வாக்கியமா அதை பேஸ் பண்ணி உள்ள கொஷின் ஒரு கொஷினு. தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இந்த வாக்கியங்கள் பேஸ் பண்ணி ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஷினு. எதுகை மோனை இயல்பு இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பழமொழிகள் பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின் இருக்கும். இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஒரு சில கொஷின் இன்டெரக்டாக தான் வரும். அந்த டாப்பிக்லாம் நான் அனலைஸ் பண்ணி நான் அதில் கொடுத்துருக்கேன். கொஷின் நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு தெரியும். திருக்குறள் பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 17 மேல்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்களில் அந்த அறநூல்கள் நம்ம சொல்லுவோம். அதாவது முதுமொழி காஞ்சி பேஸ் பண்ணி ஒன்று, திருக்கடுகம் பேஸ் பண்ணி ஒன்று, அப்புறம் கம்பராமாயணத்துலேருந்து ஒரு 3 கொஷினு. கம்பராமாயணத்தில் மட்டுமே, ராவண காவியத்தில் கேட்கல. 17 மேல்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்கள்லேருந்து 8 தொகையிலேருந்து பேசிக்காக 17 மேல்கணக்கு நூல்களில் சங்க இலக்கிய பாடல்கள் வந்து இத்தனை வரி அது வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது அப்படின்ற மாதிரி பேசிக் கொஷின் அது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கலித்தொகையிலேருந்து ஒரு கொஷினு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு வந்து அந்த பொறுத்துகை மேலே இலக்கணத்தில் இருக்கிற அந்த பொறுத்துகள் நூலாசிரியர் பொறுத்துகை அதை பேஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த எல்லோ கலர் நான் ஷேர் பண்ணியிருக்கிறத வந்து ஆல்ரெடி அந்த இலக்கணத்தில் நான் சேர்த்துருப்பேன் அந்த கொஷினை. அதை வந்து இந்த டாப்பிக்கு நம்ம இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருப்பேன். இது ரிப்பீட்டட் கொஷின்னா இலக்கணத்தில் பொறுத்துகையில் வந்து இலக்கணத்தில் நூலாசிரியர் அதெல்லாம் வரும். ஸோ அந்த போட்ட கொஷினு முல்லைப்பாட்டு அதில் பொறுத்துக்க சொல்லியிருப்பாங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியர் யார், அது வேறு பேர் என்ன அப்படின்ற கொஷினை வந்து நம்ம இதுலேயும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ எல்லோ கலரில் இருக்கிறத நான் கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் அது அந்த டாப்பிக்கில் வருது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன். கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஐம்பெருங்காப்பியங்கள்லேருந்து ஒரு கொஷினு, அது பேசிக்காக. நெக்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் 6வது டாபிக் இலக்கியத்தில் 6th டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 4000 அந்த ஆழ்வார்கள் பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின். பெரிய புராணத்துலேருந்து வரல, திருவிளையாட புராணம் வரல, தேம்பாவணி வரல, சீரா புராணத்துலேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. சிற்றிலக்கியங்களில் பேஸ் பண்ணி இந்த கீர்த்தனை வந்து சிற்றிலக்கியங்கள் வகை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, அது ஒரு கொஷினு. அப்புறம் தமிழ் விடுத்துவது, இந்த 2 அடி எதுகையால் தொடுக்கப்படும் அந்த நூல் தான் அந்த கண்ணி அப்படின்ற சொல்லியிருப்பாங்க, அது ஒரு கொஷினு. மனோன்மணியத்துலேருந்து ஒரு 2 கொஷின், எப்போ வெளியிட்ட அந்த ஆண்டு, அப்புறம் அதில் உள்ள அந்த கிளைக்கதையோட நூல் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சித்தர் இது இரட்டர மொழிதல், அதுக்கு வேறு பேர் என்ன, சிலைடை அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், சித்தர்கள் பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே சிறப்பு தமிழில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருப்பாங்க. அது இந்த பாடல் வரையெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்க முடியாது, அதை தூக்கி இதை கொடுத்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் அவரை பேஸ் பண்ணி ஒரு கொஷினு. திருநாவுக்கரசர் அப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷினு. திருமூலரை பேஸ் பண்ணி ஒரு கொஷினு. தமிழ் 3000 அப்படிங்கிற நூல் யார் எழுதுனா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க, அது பேசிக் தான். அதெல்லாம் ஒரு 60 கொஷின் ஓரளவுக்கு நார்மலாக எல்லாம் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 20 கொஷின் நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் 20 கொஷின் ரொம்ப யோசிச்சு போகிற மாதிரி இருக்கும். டைமை ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஷின் செட் பண்ணியிருக்காங்க தமிழ் மீடியத்துக்கு. அதாவது ஜென்ரல் தமிழ் அட்டன் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரலையும் கூட ஒரு சில பேர் எடுத்திருப்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க ஒரு 45 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம். பட் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக படித்தவங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் இதுக்கே தமிழுக்கே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸுக்கு அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஜிஎஸ் அதுக்கு மேலே. அப்போ டைம் லிமிட் வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த குரூப் 2A நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அடுத்து பாருங்கள், திருமூலர் நம்ம சொல்லியாச்சு. குலசேகர ஆழ்வார் பேஸ் பண்ணி இதுவும் ரிப்பீட் ஆகுது, வேறு ஒரு டாப்பிக்கில் நான் போட்டிருப்பேன். உமறுப்புலவர் அது சீரா புராணத்தில் வரும், அதனால் இதுலேயும் நம்ம உமறுப்புலவரோட நூல்களை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம அதில் கொடுத்துருக்கோம். பாரதியார் பற்றி கேட்கவே இல்லை. பாரதிதாசன் பற்றி பிசிராந்தையார் நாடக நூல் அதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. நாமக்கல் கவிஞரை பேஸ் பண்ணி ஒரு கொஷினு. அடுத்தது வாணிதாசன், இதெல்லாம் சிறப்பு பெயர்களை கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது. பொறுத்துகை அந்த இலக்கணத்தில் பொறுத்துகையிலேயே வரும் இவங்க டாப்பிக்லாம். தனியாக ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கில் கேட்கல, பட் எல்லோ கலர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இதுலேயும் வரலாம் அந்த கொஷின் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன்.
அதேமாரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பொறுத்துக அப்படின்னு கொடுத்து 4 நூல் 4ஓட அந்த வேறு பெயர்கள் ஆசிரியர்கள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நான் எல்லா டாப்பிக்லையும் அந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ணி போட்டிருப்பேன். பட் இதெல்லாம் நான் கொஸ்டினில் நான் கவுண்ட் பண்ணல. அதெல்லாம் ஜென்ரலாக கேட்டது. இது இலக்கணத்துலேருந்து நார்மலாக அந்த டாப்பிக்குன்னு கேட்டது 47 கொஷின், இலக்கியத்துலேருந்து 25 கொஷின், தமிழ் அறிஞர்களும் தொண்டதுலேருந்து 28 கொஷின், மொத்தம் ஒரு கொஷின். பிச்சைமூர்த்தி அதை பேஸ் பண்ணி அது வழக்கறிஞராக ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஈரோடு தமிழ் அன்பன் லெமர் கியூ சென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்திருக்கும். நாட்குறிப்பு ஊவேசா அவர்கள் நாட்குறிப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது ஒரு கொஷின். அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணாவை பற்றி கடித இலக்கியம் தம்பிக்கு எழுதுன மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அப்புறம் அண்ணாவை பற்றி ரிமைனிங் ஒரு 3 கொஷின் வந்து 100 டாபிக் அண்ணானே இருக்கும். அது நம்ம அதை பார்ப்போம். நிகழ்கலை நாட்டுக்கலை, இது நிகழ்கலைகள் நாட்டுப்புற கலைகள் அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. தமிழ் சிறுகதைகள் தலைப்பு அதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின். அப்புறம் கலைகள் 7வது டாப்பிக்கு பகுதியில் 7வது டாப்பிக்கில் வந்து சிற்பக்கலை பேஸ் பண்ணி ஒரு கொஷின், பேச்சுக்கலை பேஸ் பண்ணி ஒரு கொஷின். ஓவியக்கலை திரைப்படக்கலையில் வரல. லாஸ்ட் டைம் குரூப் 4ல் திரைப்படக்கலை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, பட் இதெல்லாம் கேட்கல. தமிழின் தொன்மை அதில் திராவிட மொழிகள், இந்த திராவிடங்கிற சொல்ல யார் முதல்ல பயன்படுத்தினா? குமரிலப்பட்டர். அடுத்தது உரைநடை மறைமலை அடிகள் பற்றி கேட்கல. பரிதிமார் கலைஞர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ராபி சேதுப்பிள்ளை அவர்களை சொல்லின் செல்வர் ஒரு பொறுத்துகளை வந்திருக்கோம். அப்புறம் திருவிக்கா அவரை பற்றி ஒரு கொஷின். தனிநாயகம் அடிகள் அவர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின். இதெல்லாம் நான் இலக்கணத்தில் போட்டிருக்கிறேன். அந்த டாப்பிக்கில் நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இதை நான் கொஷின் கவுண்ட் பண்ணல. அந்த 28 கொஷின் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் இந்த ஸ்டார்ட் பண்ணதை நான் காமிக்கல, அதாவது எல்லோ கலர் ஸ்டார்டிங்கில் இருக்கிறத நான் காமிக்கல. ஊவேசா அவர்களை பற்றி ஒரு கொஷின் தமிழ் பணி 10வது டாப்பிக்கில் வந்து 11 தமிழ் தொண்டு தேவநாய பாவனர் அதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஜிபோ பேராமாமுனிவர் பற்றிலாம் கேட்கல. தந்தை பெரியாரை பற்றி கேட்கல. பேரறிஞர் அண்ணா சமுதாய தொண்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. இது அந்த கடித இலக்கியம் 2 கமெண்ட் பண்ணி பேரறிஞர் அண்ணாவை பேஸ் பண்ணி மட்டுமே 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. முத்துராமலிங்க தேவர் அந்த வாய்ப்பூட்டு சட்டம், அது அந்த மத்திய இந்தியாவில் வந்து திலகருக்கும் இங்கே சவுத் சைடில் வந்து இவருக்கும் போட்டிருப்பாங்க அப்படின்றத. இதெல்லாம் நம்ம அந்த தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைசிஸ் பண்ணும்போது இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து தான் நான் நடத்திருந்தேன். மேக்ஸிமம் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு கொஷின் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸோட ஸ்கூல் புக்கு அப்ரோச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். 90+ கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். அப்புறம் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின். அறிவியல் சிந்தனைகள் பேஸ் பண்ணிலாம் எதுவும் வரல. மகளிர் சிறப்பு அதை பேஸ் பண்ணி இந்த பொறுத்துகளை ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. முத்துலட்சுமி அம்மையார், மூல ராமாமிர்தம், அப்புறம் மற்ற சாதனை மகளிர்கள் அதில் வந்திருக்கோம். தொழில் அது கடல் வணிகம் அதை பேஸ் பண்ணிலாம் அதுவும் வரல. உணவே மருந்து அதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கும். நூலகம் பேஸ் பண்ணி இது வந்து டைரெக்டாக கேட்கல. அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க, புத்தக சாலையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் நான் இது இன்டெரக்டாக அதில் வந்திருக்கும். எல்லோ கலர்னால இந்த 28ல் அந்த நான் கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இதெல்லாம் இல்லாமல் 28 கொஷின் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஷினோட பார்த்துருவோம். இப்போ ஓவராலாக சம்மரி நம்ம பார்த்தாச்சு. இதில் இலக்கணத்துலேருந்து 47 கொஷின், இலக்கியத்துலேருந்து 25 கொஷின், தமிழறிஞர்களும் தொண்டுலேருந்து 28 கொஷின் வருது. இப்போ இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இது ஏன் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, புக் வைஸாக ஃபுல்லாக நம்ம படிக்கிறத விட சிலபஸ் வைஸாக படித்தோம் அப்படின்னா 6 to 12 பழசு புதுசு அப்புறம் சிறப்பு தமிழ் எல்லாமே சிலபஸ் வைஸாக படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அந்த கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதை தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா அது 90+ கண்டிப்பாக போட முடியும். ரிமைனிங் 10 கொஷின் அவங்க 1-2 சிலபஸ் தாண்டி கேட்டாலும் நம்ம அதை படித்ததை வச்சு படித்த அந்த அறிவை வச்சு நம்ம பயன்படுத்தி போட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக 95+ அடுத்த குரூப் 4ல் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்காக இந்த அனலைசிஸ். இப்போ பாருங்கள், இதில் பொறுத்துக அந்த பொருத்தம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் மொத்தம் 21 டாபிக் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நான் அதிலே இருக்கும். அப்படியே நான் சிலபஸ் கட் பண்ணி தான் அதில் நான் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வருவார், ஓமை கவிஞர் யார் சுரதா, மக்கள் கவிஞர். ஜஸ்ட்டு கொஷினை வந்து நம்ம ஜஸ்ட்டு பாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். இந்த கொஷினை ரிவிஷன் பண்ண மாதிரியே இருக்கும். அது எந்த சிலபஸில் தான் இந்த எந்தெந்த சிலபஸில் தான் கேட்குறாங்க அப்படின்ற அந்த எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை, கவிஞர் வாணிதாசன். இது டைரக்ட் கொஷின், இது ஈஸியாக நம்ம எல்லாமே போட்டுற முடியும். விசும்பு அப்படின்னா என்னது? வானம், அது எல்லாத்துக்கும் தெரியும். துளை அப்படின்னா துளை துலாக்கோல். களிறுனா யானை, அது நம்ம பேசிக்காக நம்ம
இதை 3 இது தெரியும். ஏதாவது ஒரு 2 3 இது பொறுத்துகளை தெரிஞ்சுனாவே ஈஸியாக ரிமைனிங்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ மற்றதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி அதை 3 கனல்லாம் நெருப்பு, மறுப்புனா தந்தம், முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஓரளவுக்கு ஜென்ரலாக எல்லாம் போடுறது தான். சிதவல்னால் தலைப்பாகை, சொல்லின் பொருள், அதாவது பாடல், அது கீழே பொருள், சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. அது தெளிவாக நம்ம 6 to 12 தெளிவாக படிச்சிருந்தாவே இதெல்லாம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இது புக்கு ப்ரூஃப் வேணும்னா அது 100 வீடியோ நம்ம தனியாக நம்ம பார்ப்போம். அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம அதை புக்கு ப்ரூஃபோட அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக அதை பார்ப்போம். இதை டாபிக் வைஸாக நம்ம ரிமைனிங் டாபிக் போடும்போது நம்ம இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி, சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸும் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் திரும்ப அகெயின் தமிழ் ஸ்டார்டிங்கிலேருந்து டிஸ்கஸ் பண்ணுற மாரி வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போ சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. இது கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருக்கும். பட் இதில் என்னென்னா, இந்த சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை 4க்கு 3 பாருங்கள். 4க்கு 3 அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது. அதனால் அதை வச்சு ஈஸியாக நம்ம இதை போட்டுருக்கலாம். தமிழ் தூதுவர் வந்து தனிநாயகமடிகள், பாலரவாயன் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்பாதுரையார். இதெல்லாம் புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. விளக்குகள் பல தந்த ஒளி, இது வந்து இந்த தமிழர்கள் உலகளாவிய செய்திகள், அதை பேஸ் பண்ணி இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணலாம். அதில் அப்துல் கலாம் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு டாப்பிக்கில், ஒரு புக்கில். ஸோ அதில் அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு நூல் அந்த லிலியன் வாட்சன் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி. ஸ்கூல் புக்கு நியூ புக்கில் தான் இருக்குது. ஸோ தெளிவாக அதை படிச்சிருந்தவங்களுக்கு ஈஸியாக போடுறோம். நூலாசிரியரில் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற நூலாசிரியர் பேஸ் பண்ணி நூல்வெளியை எல்லாத்தையும் தெளிவாக நம்ம படிச்சிருந்தோம்னா இதை போட முடியும். ஸோ இது பாருங்கள், இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் கவர் பண்ணியிருப்பாங்க. முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை, இதெல்லாம் நான் கவர்மெண்ட் மெட்டீரியல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கவர்மெண்ட் மெட்டீரியல் சேர்த்து தான் நான் அந்த இலக்கியத்துக்குலாம் நான் நடத்திருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. அது பேசிக்கு. வெற்றி வேர்க்கை வந்து நெருந்தொகை. ஓகே, அடுத்து பாருங்கள், பிரித்தெழுதுக. அதான் ஃபஸ்ட்டு டாபிக். 2வது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாபிக் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்தல், அப்புறம் புகழ்பெற்ற நூலாசிரியர். இதை பேஸ் பண்ணி 1 2 3 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அது தொடரும் தொடர்பு அறிதல், அப்புறம் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இதை பேஸ் பண்ணி இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்னது, முல்லைப்பாட்டுக்கு அடைமொழியால் ஏன்னா வேறு பேர் என்ன, சிறப்பு பேர்கள் மாரி. அப்போ முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை, அதுமாரி இந்த ஆப்ஷன் பி தான் அது கரெக்டானது இருக்கும். பிரித்தெழுதுக இலக்கணத்தில் 3வது டாபிக் பிரித்தெழுதுக. அப்போ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் அதெல்லாம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம நியூ புக்கில் இருக்கிறத கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். பழைய புக்கில் 11th 12th எங்கேயாவது மூலையில் இருக்கிறத தூக்கி வச்சுருக்காங்க. அதையும் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஊன்பொதி அவிழா அதை நம்ம சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாவே ஊன்பொதி ப்ளஸ் அவிழா அப்படின்றது தான் வரும். ஸோ அதுக்கு தான் வரும். பொதிய அப்படிலாம் போட்டால், அதாவது இந்த பிரித்தெழுதுக பொறுத்தவரையும் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அது தனியாக ஒரு சொல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை ஜாயின் பண்ணி இந்த பிரித்து எழுதுனதை ஜாயின் பண்ணி பார்க்கும்போது இதோட ப்ரொனன்சியேஷன் வரும். அப்போ 2-3 வாட்டி இந்த பிரிச்செழுதுக, பிரித்ததையும் பிரிக்காததையும் சொல்லி பார்த்தோம்னாவே அதை போட முடியும். இது அம்சிலோதி அப்படின்னா இது அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படின்றது. ஒரு சில இதில் வந்து பழைய புக்கெல்லாம் அம் ப்ளஸ் சில் ப்ளஸ் ஓதி அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் வர மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்க கீழே வந்து அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி, அம்சில ஓதி. அப்போ அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படின்னா அதை சேர்த்து படிக்கும்போது அம்சில ஓதி, அம்சில் ப்ளஸ் ஓதி அப்படின்லாம் போட்டக்கூடாது. தெம்மாங்கு, தேன் ப்ளஸ் பாங்கு அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். இப்போ தெம்மாங்கு அப்படின்னா தென் ப்ளஸ் பாங்கு அப்படின்னு போட்டக்கூடாது, மாங்கு அப்படின்னு போட்டக்கூடாது. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல் பற்றி. இலக்கணத்தில் எதிர்ச்சொல் பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னது, இரவு பகல், தன்மைனா குளிர்ச்சி, அதுக்கு ஹீட்டு, விருப்பு வெறுப்பு, அகலாது போகாது, ரெண்டும் சேம் மீனிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி இதை கொடுத்துருக்காங்க. அப்போ எதிர்ச்சொல் பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல். அப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, தவறான இணையை கண்டறிக. இப்போ பொருந்தா சொல்னால் என்னது, பொருந்தா சொல் தவறான இணை எல்லாம் ஒன்று தான். அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது சொல்லும் பொருளும் பேஸ் பண்ணி தான். முரணினா உடன்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரண்னா என்னது,
முரண்படாமல் இருக்கிறது ஆப்போசிட்டாக வரும். அது உடன்பட்டு வராது, அதுக்கு மீனிங் இது கிடையாது. மற்றதெல்லாம் அது மீனிங் வரும். நகம்னா மலை, பன்னகம்னா பாம்பு, கெந்தம்னா பற்கள். அப்போ அதுக்கு ஆப்ஷன் முரணி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. அட்டன் பண்ணலாம், 90 நல்லா தெளிவாக படித்தவங்க 90+ எடுக்கலாம். பட் ஆனால் அதுக்கு டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் இல்லை இப்படி வருமா, இப்படி யோசிச்சிருப்பாங்களா டிஎன்பிசி அப்படின்னு நம்ம யோசிச்சு போட்டோம் அப்படின்னா 80+ தான். 80 to 95+, 80 to 85 அந்த மாதிரி தான் போட்டுற முடியும். ஒரு சிலதில் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலது யூஸ் பண்ணிக்கல. இந்த சந்திப்பிழையை நீக்குதல் 6வது டாபிக், இலக்கணத்தில் 6வது டாப்பிக்கில் சந்திப்பிழை நீக்குதல், அந்த கீழே ஒரு கொஷின். ஏன்னா அது எங்கே அந்த வல்லினம் மிகும் மிகா அதை பேஸ் பண்ணி, அது ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். கடற்கரையில் உப்பு. இதில் மேக்ஸிமம் இதில் ஒரு க்ளூ என்னென்னா, எதில் வந்து அந்த வல்லினம் வந்து அதிகமாக மிகுந்திருக்கோ அதை தான் ஆன்சராக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு எல்லாமே நான் சந்திப்பிழை பேஸ் பண்ணி எப்படி அதை அந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த இடத்துலலாம் மிகும், எந்த இடத்துல மிகாது அப்படிங்கிறத வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா தமிழுக்கு பகுதி ஈல ஃபுல்லாகவே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இலக்கணத்துக்கும் நம்ம ஒரு 50% கொடுத்துருக்கோம். இலக்கியத்துக்கு 90% முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் ஜிஎஸ் நம்ம நடுவில் ஸ்டார்ட் பண்ணதுனால அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தமிழ் கண்டிப்பாக அதை ரிமைனிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஆல்ரெடி முடிஞ்சதை ஒரு இது பாருங்கள். அப்போ திரும்ப புதுசாக படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 7வது டாபிக் ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஏன்னா அது டெலிகேட், அதுக்கு ஆங்கில சொல், அந்த டெலிகேட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேராளர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது பாருங்கள், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெனைசன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மறுமலர்ச்சி. நேஷ்னல் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்எம்மில் ஒரு ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதான், தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிலபஸ்லாம் நம்ம தெளிவாக படிச்சோம்னா அதை பேஸ் பண்ணி இதை நம்ம அடிச்சிருக்கலாம். ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டுருவாக்கம் அப்படிலாம் போட்டக்கூடாது. இப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், அதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 8வது டாபிக் இலக்கணத்தில் 8வது சப்டிவிஷன் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. இது பேசிக் தான். அலை அப்படின்னா புற்று, கலை அப்படின்னா நீக்கு, தலை அப்படின்னா விலங்கு, இலை அப்படின்னா மெலிஞ்சு போகிறது, இலச்சி போயிட்ட அப்படின்றத சொல்கிறது. மாறினா மலை, மேக்ஸிமம் நம்ம படிச்சிருப்போம். மாறினா மாறி மாறி வர்றது, வேறு அதாவது வேறு ஒருத்தவங்க மாறி வராங்க அப்படின்றத சொல்லுவோம். இப்போ மலை வேறு. மற்றதெல்லாம் அது என்ன சொல்கிறது, மாறினா நமக்கு தெரியும் மாறுதல், அதை பேஸ் பண்ணி இதை ஈஸியாக கொஞ்சம் போட்டுடலாம். ஓரெழுத்து ஓர் மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பைனா இளமை, அப்புறம் மே அப்படின்னா அன்பு, மே அப்புறம் நே ரெண்டுமே அன்புன்னு வரும். வைனா புல், தூ அப்படின்னா உன், தூ அப்படின்னா தூய்மைன்னு வரும். ஆமாம். ஸோ அப்போ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தூ அப்படின்னா உண்ணு அப்படின்னு அர்த்தம், தூ அப்படின்னா தூய்மை. இந்தமாரி பொறுத்துக்களை கொடுத்துருந்தாவே நம்ம எதை சிங்கிளாக கேட்டால் தான் நம்ம டவுட் வரும். பொறுத்துக்களை கொடுத்துருந்தாவே இது 3 தெரிஞ்சதுனாவே இது ஈஸியாக நம்ம போட்டலாம். 2 தெரிஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, இதில் சரியான பொருள் தரும் ஓரெழுத்து முறைன்னு சொல்கிறாங்க. மீனா வான், அதுதான் சரியாக இருக்குது. நானா நாவுன்னு வரும், ஏனா அந்த அம்பு விடுறது, தேனா தேவன், சரி அந்த கடவுளை அதை பேஸ் பண்ணி வரும். இப்போ 3ம் தப்பாக இருக்குது. மீ அப்படிங்கிறது தான் அது சரியாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி 9th டாப்பிக்கில் வந்து இலக்கணத்தில் 9th டாபிக். மொத்தம் 21 டாபிக் இருக்கும். நம்ம டாபிக் தான் சொல்லிகிட்ருக்கோம். 21 சப்டிவிஷன் அப்படின்னு எப்படிமா வச்சுக்கலாம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்ததில் அதாவது இலக்கணத்தில் 10வது டாப்பிக்கு. நைந்தான் அப்படின்னா நைந்துன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஏன்னா நைந்து வந்தான், நைந்து சென்றான் அப்படின்னா என்னது, அதை வினையச்சம் பேஸ் பண்ணி இருக்குது. பட் இதான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதான் போட்டிருப்பாங்க நிறைய பேர். வேறு ஆப்ஷன் இதில் வராது. 5 நஞ்சு இதை நஞ்சான் அப்படின்ற மாதிரிலாம் வராது. அதனால் இதுக்கு இதான் ஆன்சர், நைந்து அப்படிங்கிறது. அப்புறம் வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக. அறை அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல், அதுக்கு வினையாளனையும் பெயர் என்னது, அறைந்தவர். இதெல்லாம் ஈஸியாக நம்ம போட்ட முடியும். இலக்கணத்தை கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 47க்கு 40 கொஸ்டின் போட்டலாம். இந்த 7 கொஸ்டினில் தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வினைமுற்றை தேர்வு செய்க. வா
அப்படின்னா வந்தான். வினைமுற்றுனா அதை முடிஞ்சு போன ஒரு இது. அப்போ வந்தனன், வந்தனன் வராது, வந்து, வந்த, வந்தான். வந்தனன்னா வினையாளன் பெயர் வந்துடும். இப்போ வந்தான், வந்து சென்றான், அது வினையச்சம். வந்த மாணவன் அப்படின்னா அது பெயரச்சம். இப்போ வந்தான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. வினையச்சம் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓடினான் வினைமுற்று. ஓடும், ஓடிய அதெல்லாம் வராது. வினையச்சம்னா அது ஓடி வந்தான், ஓடி சென்றான் அப்படின்னு வரும். அப்போ ஓடி அப்படிங்கிறது தான் அது. சொல்லி பார்த்தாவே இந்த இதுக்கெலாம் வந்துடும். அது பேசிக்காக அந்த கான்செப்ட் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா அது போதும். அடுத்து பாருங்கள், படி என்னும் மேற்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. அந்த படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு வினைமுற்று எல்லாமே வினைமுற்றாக கொடுத்துருக்காங்க. அதில் தன்மையாக இருக்கணும், ஒருமையாக இருக்கணும், எதிர்காலத்தை பேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ எதிர்காலத்தை பேர் படிக்கிறேன் அப்படின்னா இது நிகழ்காலம் பேஸ் பண்ணி வருது, முடிஞ்சு போச்சு. படிப்போம் எதிர்காலம் பேஸ் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்மை ஒருமையாக இருக்கணும். அப்போ இது படிப்போம் அப்படின்னா தன்மை பன்மையாக இருக்குது, அது வராது. படித்தேன் அப்படின்னா அது இது பாஸ்ட் டென்ஸு, என்னது முடிஞ்சு போனதை பற்றி சொல்கிறாங்க, அதுவும் வராது. இப்போ படிப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் படிப்பேன், நாளைக்கு நான் படிப்பேன், அடுத்த மாதம் நான் படிப்பேன், அடுத்த குரூப் 4க்கு நான் படிப்பேன் அப்படின்றத சொல்கிறது. இப்போ தன்மை ஒருமை, தன்மையில் வருது. அதாவது தன்மைனா தன்மை முன்னிலை படற்கை, அந்த இதை பேஸ் பண்ணி அதில் ஒருமையில் இருக்கணும். அது இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டுற முடியும். பட் என்ன பண்ண முடியும், அது வந்து யோசிக்கணும். இது 4 ஆப்ஷனுக்கும் இது வருமா அப்படின்னு செக் பண்ணணும். பட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தோன்னே ஓகே போடு, ஜென்ரல் இங்கிலீஷாக ஒரு 40 நிமிஷத்தில் மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் முடிச்சுட்டு அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, மேக்ஸுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும். அப்போ ஓவராலாக அவங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நார்மலைசேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம், அது பார்ப்போம். அடுத்து பாருங்கள், 12வது டாபிக் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது புக்கில் இருக்கிறதா, நியூ புக்கில் ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. பில்முறை ஒன்றும் அகரவரிசைப்படி அந்த நவமணி கொடுத்துருக்காங்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம் சொல்லிட்டு இது எல்லாமே போட்டுருவீங்க. அடுத்தது அகரவரிசைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. 2வது கொஷினு, மொத்தம் 2 கொஷின் அதில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து தாத்தா, தீத்தி, தூத்து, அது பேசிக் தான், அதை வச்சு இதை போட்ட முடியும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் ஆக்குதல். அப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் திருக்குறளை கொடுத்துருக்காங்க. இது நியூ புக்லேயே இருக்குது. கனைகுடிது யாழ்கோடு செவிது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் நீங்கள் மற்ற எதுவும் படிச்சிங்கனாலும் எல்லாம் ஒரே மாரி இருக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இது அந்த திருக்குறளை தெளிவாக ஒரு 2-3 வாட்டி நம்ம படித்து அதுக்கு பொருளோட புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை நம்ம போட முடியும். இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்க திருக்குறளை தெளிவாக படிக்கணும். அடுத்து பாருங்கள், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களின் தொன்மையான வேற விளையாட்டு ஏறுதழுவுதல். மற்றதெல்லாம் வராது, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பெயர் சொல்லின் வகை அறிதல். சொல்லின் வகையை கண்டறிக. ஏன்னா அது வெண்மை அப்படின்னா, வெண்மைனா வெள்ளை கலரு, மை விகுதி வருது, அப்போ வண்ண பண்பு பெயர். அப்போ இதில் வந்து பெயர் சொல்லின் வகை அறிதல், பண்பு பெயரா, தொழிற்பெயரா, இது ஆகு பெயரா இல்லை காலப்பெயரா அப்படின்றத, சினை பெயரா என்ன அப்படிங்கிறத அந்த இதில் வரும். 15வது இலக்கண குறிப்பறிதல். இதில் தான் நம்ம செக் வச்சுருக்காங்க. ஏன்னா அது இந்த ஒரு பாட்டு கொடுத்துட்டு இப்பாடலில் பயின்றும் அணி என்னான்னு கேட்குறாங்க, தற்குறிப்பேற்ற அணி. இதெல்லாம் புது புக்கில் இருக்குது. பட் இதெல்லாம் வருமா அப்படிங்கிறத ஒரு சில பேர் விட்டுட்டு படிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அது கஷ்டமாக இருக்கும். வெண்குடை, இது ஈஸி. வெண்குடை அப்படின்னா இது பண்பு தொகையில் வந்துடும். வெண்மையான குடை அப்படிங்கிறது மை விகுதி மறைஞ்சதுனால பண்பு தொகை முடிஞ்சிச்சு. இதுவும் ஈஸி தான், புக்கில் இருக்கிறது தான், புக் பேக் கொஷின் தான். அது கொஞ்சம் யோசித்து போடணும், அவ்வளோதான். இயல் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஈ அப்படின்னா என்னது, உயிரெழுத்து. இல் அப்படின்னா மெய் ஈறு, ஆரம்பிக்கிறது முதல், லாஸ்ட்டாக முடிகிறது வந்து ஈறு. அப்போ ஈறு எப்படி இருக்குது அப்படின்னா மெய்யில் முடியுது. முதல் எழுத்து எப்படி இருக்குது அப்படின்னா உயிரில் ஆரம்பிக்குது. உயிர் முதல் மெய் ஈறு. அப்புறம் ஃபஸ்ட்டு இதுக்கு 2. 2வது பாருங்கள் 4 இது கொடுத்துருக்காங்க. அதாவது 2க்கு 4. பூ, இப்பு ப்ளஸ் ஊ, பூ அப்படின்னு வரும். அப்போ இப்பு அப்படிங்கிறது மெய் தான் ஃபஸ்ட்டு வருது. தூ, இத்து ப்ளஸ் ஊ, தூ அப்படின்னு வரும். அப்போ லாஸ்ட்டாக உயிர் ஈறு முடியுது. அந்தமாரி நம்ம எழுத்தை பிரித்து படிக்கணும். ஈவை பிரிக்க முடியாது, அது உயிர் எழுத்து. இல்லும் பிரிக்க முடியாது, அது மெய்யீர். ஆ, அது உயிர் எழுத்து. நீ, இன்னு ப்ளஸ் ஈ, நீ அப்படின்னு சொல்லிட்டு வரும். வா, இவு ப்ளஸ் ஆ, வா. அப்போ அதை பிரித்து நம்ம போட்டோம் அப்படின்னா, ஏதாவது 2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டக்குன்னு ரிமைனிங் போட்ட முடியும்.
இப்போ என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பிரித்து போட்டால் இந்த கொஷனுக்கு டைம் எடுக்கும். ஜென்ரல் தமிழில் அப்படி நம்ம யோசிச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன், அதாவது அதில் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஓவராலாக எஃபெக்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள், வஞ்சி விருத்தம் என்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதெல்லாம் தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்தமாரி கொஷனில் தான் மார்க்கு போகிறதுக்கு காரணம். அடுத்தது வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு, ஆப்ஷன் பி தான் அது கரெக்டான ஆன்சர். ஒழுகல் அப்படிங்கிறது இது டைரக்ட் கொஷின், தொழில் பெயர். அடுத்த பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு, உணர்த்தினன், தன்மை, ஒருமை, வினைமுற்று. உணர்த்தினன் அப்படிங்கிறது என்னது, தன்மையில் சொல்கிறான். நான் உணர்த்தினன் அப்படின்னா தன்மை, ஒருமை, வினைமுற்று அப்படின்றத வருது. உணர்த்தினோம் அப்படின்னா அது பன்மை பேஸ் பண்ணி வரும். பட் ஆனால் இது உணர்த்தினன் அப்படின்ற விகுதியில் வினத்தினன் அப்படின்ற முடிகிறதுனால அது வந்து தன்மை, ஒருமை, வினைமுற்று பேஸ் பண்ணி வரும். பட் அதுலேயும் ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என என்ன வகை வினா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடை வினா. சீருடை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைன்னா சொல்லு, என்கிட்ட 2 இருக்குது, நான் ஒன்று கொடுக்குறேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடையாக கொடுக்குறது. இல்லையோ அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இங்கே வச்சுருக்காங்க. அது கொடை வினா தான். இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயமாக கேட்குற மாரி ஒரு வினாவை லாஸ்ட்டாக எண்டில் முடிச்சிருக்காங்க. அதனால் இது ஐய வினாவாக இருக்குமோ அப்படின்ற மாரி அதுலேயும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அந்தமாரி கன்ஃபியூஸ் பண்ணி என்ன சொல்கிறது, சொல்ல வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. அதில் பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் என்ன சொல்கிறாங்க, பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லி பார்த்தாவே இந்த விடைக்கேற்ற வினாலாம் நம்ம போட்ட முடியும். அதாவது பரிவாதினி என்னும் வீணை, பரிவாதினிங்கிற ஒரு வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஸ்டின் பாருங்கள், பரிவாதினி என்னும் வீணை மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதா. அப்போ கொஸ்டின் கேட்குறேன், கூறப்படுகிறதா, ஆம் அப்படின்னு தான் ஆன்சர் வரும். இல்லை அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஆம், இல்லை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வரும். இதுக்கு ஆன்சர் வராது. இந்த கொஸ்டினுக்கு ஆம், இல்லை அப்படிங்கிறது தான் வரும். கூறப்படுகிறது அப்படின்றதெல்லாம் அது ஆம், இல்லை அப்படின்ற மாதிரி வரும். பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திர காலத்தில் இருந்ததா, இல்லை, இருந்தது அப்படின்றத ஷார்ட்டாக சொல்ல முடியும் இந்த கொஸ்டினுக்குலாம். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வீணை இருந்ததா, இல்லை, இருந்தது அப்படின்றத வரும். பட் ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது. அப்போ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கொஸ்டினே. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ இந்த கொஸ்டின்லேயே பாதி ஆன்சர் இதில் வந்துடும். அந்தமாரி தான் கொஸ்டின் இருக்கும். இருந்ததா, இருக்கா, இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அது அப்போ நம்ம ஆன்சரும் இருக்குது, இல்லை அப்படின்றதான் சொல்ல முடியும். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, இதை மேலே நம்ம பார்த்தோம் இலக்கண குறிப்பில். பட் ஆனால் இது விடைக்கேற்ற வினாவிலே நம்ம ஜஸ்ட்டு இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் விடைக்கேற்ற வினானா இந்த வினாவுக்கேற்ற விடை, இதில் அதாவது விடை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற வினா தான் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த டாபிக் உள்ள இது. பட் ஆனால் இந்த இலக்கண குறிப்பில் தான் இந்த கொஸ்டின் நம்ம வரும். இருந்தாலும் இந்த வினா, விடை அப்படின்னு வரதுனால இதில் நம்ம இதை பார்க்குறோம். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை அப்படின்னா பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். அப்போ என்னது, குமரன் வந்து மலையில் நனையாமல் இல்லை அப்படின்னா என்னது, அவன் நனைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அவன் நான் படிக்காமல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. படிக்காமல் இல்லை அப்படின்னா பொருள் மாறா ஒரு எதிர்மறை தொடர். படிக்காமல் இல்லை, அவன் வராமல் இல்லை, அவன் அப்படின்றதுனா அவன் வந்துட்டான் அப்படின்ற மீனிங் அதை கொடுக்குறது. அதை நம்ம பேச்சு வழக்கிலே அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ குமரன் மலையில் நனையாமல் இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம பேசிக்காக அந்த ஐடியா இருந்தாவே நம்ம போடலாம். எக்ஸாமுக்கு நான் படிக்காமல் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் மார்க் கம்மியாகிடுச்சுன்னா, நான் எக்ஸாம் நான் படிக்காமல், நீ படிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர். அப்படிலாம் நீ சொல்லாத, எக்ஸாமுக்கு நான் படிக்காமலாம் இல்லை, நான் படித்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ படிக்காமலாம் இல்லை அப்படின்னா என்னது, நான் படித்தேன் அப்படிங்கிறது தான் மீனிங். அது இப்போ பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் அப்படின்றத வரும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். அடுத்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நான் திடலில் ஓடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தன்வினை. நான் அப்போ அவனை பற்றி சொல்கிறாங்க. ஒரு செயலை வந்து எழுவாயே செஞ்சது அப்படின்னா அது தன்வினை வரும். இப்போ அது தன்வினை. நெக்ஸ்ட் பாருங்கள், அழகிய
குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது தன்வினை கொடுத்துருக்காங்க. மேபி செய்வினை கூட இதில் வரலாம். இந்த ஐ விகுதி வெளிப்படையாக வருது, அதை பேஸ் பண்ணிலாம் அதை நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் ஆன்சர் கீழே தன்வினையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி ஆன்சர் கீ வரத்துக்குள்ள ரிசல்ட்டே வந்துடும். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். மேபி செய்வினைங்கிற ஆப்ஷன் இதில் கொடுக்காமல் இருந்ததுன்னா தன்வினை நம்ம போட்டுருக்கலாம். செய்வினை ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, தன்வினை ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஐ விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது செய்வினை மாரிலாம் வரும். பட் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின் தான். தன்வினை இதுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்துல் நேற்று வருவித்தான் ஏதோ ஒரு இதை வருவிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது பிறவினை. அது ஈஸியாக போட்ட முடியும். அடுத்து பாருங்க 19ஆம் டாபிக் இலக்கணத்தில் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லில் நார் உரிக்கவே முடியாது, அது ஒரு முடியாத காரியம். கல்லில் எப்படி நார் உரிக்க முடியும்? அதெல்லாம் வாழைத்தண்டா, அதெல்லாம் உரிக்க முடியாது. அப்போ அதில் ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க. இது தப்பு, இதுதான் பிழை அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக அந்த பழமொழி சொல்லிகிட்டு இருக்காங்க, அதனால் சொல்கிறோம். காணல் நீர் ரோட்டில் நம்ம ஒரு மெயின் ரோட்டில் நல்லா ஒரு ஹைவேலேயோ ஒரு தார் போட்ட ரோட்டில் போவோம். ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு பைக்கில் போகிறவங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பக்கத்தில் போகும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அதுதான் காணல் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அப்படிங்கிறது. அப்போ இல்லாத ஒன்று. காணல் நீருங்கிறது இல்லாத ஒன்று, அது கரெக்டு தான். ஆயிரங்காலத்து பேர். கம்பி நீட்டுதல்ங்கிறது விரைந்து வெளியேறுதல் அப்படின்ற சொல்லுவோம். கம்பி நீட்டுனா சக்குன்னு சர்ன்னு வெளியேற்றோம். என்ன சொல்கிறது, கம்பி நீட்டுது, சர்ன்னு ஒரு கம்பி நீட்டுது, அப்போ அங்கே விரைந்து வெளியேறுது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். கைப்பிள்ளைன்னா என்னது? யார் எதை சொன்னாலும் கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி நடப்பாங்க, அதுதான். இப்போ எடுப்பார் கைப்பிள்ளை, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஓமை? இது கொஞ்சம் யோசிக்கிற கொஷின் தான். 11th 12th இருக்கும். ஆமாம். அப்போ நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறது உரு ஓமைக்குன்னு கொடுத்துருக்காங்க. நிழல் போல தொடர்ந்தான், நம்ம கூட ஒரு நிழல் வந்து நம்மளை தொடருது, அதை பேஸ் பண்ணி இது பயன் ஓமை, வடிவ ஓமை, இது மாரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. வினை மற்ற மாரிலாம். ஆனால் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து உரு ஓமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக இது இல்லை, இதை பேஸ் பண்ணி ஒரு சில இது எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறது உரு ஓமை. அப்போ நம்ம நிழல் நம்ம கூடயே தொடர்ந்து வருது. அப்போ அந்த நிழலும் நம்மளை மாரியே அந்த நிழல் இருக்குது, அது ஒரு உருவமாக இருக்குது அப்படின்ற பேஸ் பண்ணி யோசிச்சு போட்டோம்னா அது ஓகே இருக்கும். பார்ப்போம் இதுக்கெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதான்ட்டு. அடுத்து பாருங்கள். இந்தமாரி இலக்கணத்தில் ஒரு 7-8 கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுகை மோனை ஏபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தல். அந்த டாபிக் 20வது டாபிக் இலக்கணத்தில் 20வது டாப்பிக்லேருந்து என்னது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி அப்படிங்கிற இதில் வந்து எதுகை வகை. எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வரணும், அதான். அதில் பாருங்கள். இன்னு இங்கே 3வது இதில் வருது. 1 2 இதில் வரல, 3வதுக்கு வருது. சரி, 3வது இதில் வருது. 1 2 3வது. இப்போ 1க்கும் 3க்கும் வருது அப்படின்னா பொழிப்பு எதுகை அதுதான் வரும். அப்போ முற்று எதுகைனா என்னது? 1 2 3 4 அதுமாரி வரும். கீழ்கதுவாய்னா 1 2 4 அதுமாரி வரும். உருவு அப்படின்னா 1 4 வரும். பழமொழிகள் பேஸ் பண்ணி இன்டெரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமொழி தேர்வு செய்க. 5ல் வளையாது 50ல் வளையுமா? அப்போ 5 அப்படிங்கிற நம்பர் வந்து 5 வயசு, அந்த இளம் வயசை வந்து குறிப்பிட்றதுனால அது இன்டெரக்டாக குறிப்பிட்றாங்க. அது ஆகுபெயருக்கு வரல. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4னா நாலடியார், 2னா திருக்குறள், 2 அடி உள்ள திருக்குறள். அப்போ அதை இன்டெரக்டாக ஆகுபெயர் பேஸ் பண்ணி வருது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் சொல்லும் அப்படின்ற மாரி அது வரும். ஸோ அதுவும் வரல அப்படின்ற சொல்கிறாங்க. 4ம் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை அப்படின்னா 4ம் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை அப்படின்ற மாரி ஒரு பழமொழி. அது 4ம்னா 4 தான் குறிக்குது, கிழமைனா கிழமை தான் குறிக்குது. அது எதுக்கும் ஆகி வரல, ஆகுபெயராக அது வரல அப்படின்ற மாரி ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பதே மேல் இத்தொடர் உணர்த்துவது. இது வந்து ஓமையால் உணர்த்தப்படும் அந்த கொஸ்டினுக்கும் 19வது டாபிக் அதுக்கும் போகலாம், இல்லை பழமொழிகளும் நம்ம இது போட முடியும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து அதாவது இன்டெரக்டாக பழமொழியில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு சொல்லிட்டு
கவிதை எழுதுவது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இதுக்கு மீனிங் வரும். பழமொழி பேஸ் பண்ணி இருக்கும், அதனால் அந்த டாபிக் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண முடியும், பட் ஆனால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இலக்கியம் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்ப்போம். திருக்குறள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. இலக்கியத்தில் மொத்தம் 10 டாபிக் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின் வருதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதில் பாருங்கள், திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. இப்போ திருக்குறள் கொடுத்து 2வது 3 லைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை அப்படிங்கிறது. இப்போ நம்ம திருக்குறள் நம்ம சென்டென்ஸு இந்த மேலே 4 சீர், கீழே 3 சீர்கள், அந்த சீர்களையும் நம்ம தெளிவாக படிக்கணும், அதை பொருள் மீனிங்கும் படிக்கணும். அடுத்த பாருங்கள், ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். இதெல்லாம் புக் பேக் கொஷின், நியூ புக்கில் இருக்குது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லி தற்று அப்படின்னு முடியறதுனால இது என்னென்னா ஓமை அணி. அற்று, தற்று, போல எல்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அறநூல்கள் இலக்கியத்தில் 2வது டாபிக். அதில் அந்த நாலடியார் இதில் இருக்குது, அதனால் நாலடியார் இங்கே இருக்கிறதுனால இந்த கொஷின் அதில் போட்டிருக்கேன். இது வந்து நான் கணக்கில் சேர்த்துருக்க மாட்டேன். இந்த 28 கொஷினில், சாரி 25 கொஷினில் இலக்கியத்தில் கேட்டிருக்காங்க. அது டேரெக்டாக கேட்ட கொஷின் இதில் கிடையாது, இது இலக்கணத்திலே நான் சேர்த்துருப்பேன். இது எல்லோ கலர் ஷேடிங் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இந்த டாப்பிக்கில் நம்ம இதை கவர் பண்ணிக்கிறோம். நாலடியார் அது வந்து வேளாண் வேதம். நான் இலக்கணத்தில் பொறுத்துகளை இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பொறுத்துகள் உள்ள டாபிக் தான், பட் இங்கே இந்த ஜென்ரலாக கேட்குறதுனால இந்த டாபிக் கீழே வரதுனால அதை பார்க்குறோம். மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ 12 புறப்பொருள் அந்த புறத்திணைகள் இருக்குது. அதில் அந்த காஞ்சி வச்சு காஞ்சி உளிஞ்சை வஞ்சி அதுமாரிலாம் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், முதுமொழி காஞ்சி அப்படின்னு காஞ்சினே முடியுது. நாலடியார், ஏழாதி, பழமொழி இதெல்லாம் எதுவும் வரல. அப்படிங்கும்போது அந்த 12 திணை பெயர்களில் ஒரு திணை பெயரை தாங்கி இந்த அறநூல்கள், அந்த நீதி நூல்கள்னு சொல்லப்படுற அந்த முதுமொழி காஞ்சின்னு முடிகிறதுனால அந்த திணைப்பெயரை இதில் லாஸ்ட்டாக தாங்கிட்டு வரதுனால அதை நம்ம கண்டுபிடி சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அதை பண்ணோம். திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். இது பேசிக் கொஷின். திருக்கடுகம்லாம் இதில் இருக்கும். அடுத்து பாருங்கள், கம்பராமாயணம் ராவண காவியம் இலக்கியத்தில் 3வது டாப்பிக்கு. அனகன், கம்பராமாயணம் பேஸ் பண்ணி தான் 3 கொஸ்டின் கேட்டாங்க. ராவண காவியத்தில் கொடுக்கல. அனகன் அப்படின்னா ராமன், சொல்லும் பொருளும்ல கொடுத்துருப்பாங்க. சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? குகன். இதெல்லாம் நான் கம்பராமாயணத்தில் ஸ்டோரியோடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளே ஸ்டோரில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அது ப்ரீவியஸ் இயர் தமிழ் டிஎன்பிசி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2012 to 2024 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அது இலக்கணம், இலக்கியம், தமிழர்கள் தொண்டும் பகுதி ஆ இ அப்படின்னு கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த உலக்கையில் மாறி மாறி இடிக்கும்போது ஒரு சத்தம் வரும், அந்த ஓசையில் அவங்கள எழுப்புவாங்க. தூங்குகின்ற கும்பகர்ணனை எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரையே வரும், நல்லாயிருக்கும். புது புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், புறநானூறு அகநானூறு, அதாவது சங்க இலக்கியங்கள் பேஸ் பண்ணி அது ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. அதை 10 பாட்டு 8 தொகையில் ஜென்ரலாக என்னது சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் வந்து 26,350. அது கரெக்டு. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். ஆமாம். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழியில் உள்ளன. இதுமாரி வேறு மொழியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ 3 தப்பு, 1 2 சரி. அதுக்கு தான் அது பேசிக்காக அது கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக அதுக்குள்ளே இருக்கிற 10 பாட்டு 8 தொகையில் இருக்கிறதுல இந்த கலித்தொகையை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன் நல்லுருத்திரன் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்புறம் பாருங்கள், பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இதெல்லாம் வரதுனால அந்த கொஷினை இதுலேயும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு வேறு பெயர்கள் உள்ளது, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேகலை 4th டாப்பிக்கு, சாரி 5th டாபிக். இலக்கியத்தில் 5வது டாபிக் சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள். அப்புறம் ஐஞ்சிறுகாப்பியங்கள், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் பாருங்கள், ஐம்பெருங்காப்பியம் என்ன சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. மயிலைநாதர். இது நியூ புக்கில் இருக்குது. அப்போ டைரெக்டாக கேட்காம சிலப்பதிகாரம் மணிமேகலையில் கேட்காம அந்தமாரி இன்டைரக்டாக கேட்குறதுனால டைம் கன்சியூமிங், ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அடுத்து பாருங்கள், குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். இது பேசிக் கொஷின். அடுத்து பெரிய புராணம் 4000 திவ்ய பிரபந்தம் இலக்கியத்தில் 6வது டாப்பிக்கு. அதில் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். ஆழ்வார்களில் வந்துடும். திருப்பல்லாண்டு பாடியவர் வந்து பெரிய ஆழ்வார். இது ஆழ்வார்களில், அதாவது 4000 திவ்ய பிரபந்தம்
12 ஆழ்வார்கள் இருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி வந்துடும். அப்புறம் பாருங்கள், இந்த சீரா புராணம் இருக்கும். தேம்பாவணியில் கேட்கல, திருவிளையாடல் புராணத்தில் கேட்கல, பெரிய புராணத்தில் கேட்கல. சீரா புராணத்தை பேஸ் பண்ணி உமறு புலவர் எழுதிய வேறு நூல்கள். அது உமறு புலவர் 10வது டாப்பிக்லேயும் இருப்பார். குலசேகர ஆழ்வார், உமறு புலவர். அதுலேயும் நான் அந்த கொஷின் நான் போட்டிருப்பேன். உமறு புலவர் எழுதிய வேறு நூல்கள் என்னன்னு கேட்குறாங்க. முதுமொழி மாலை இதெல்லாம் இருக்காது. திரைமொழி இதில் தான் நீதி நூல்கள் வரும். சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் காசிம் அப்படின்றவர், புது புக்கில் இருக்குது. சிற்றிலக்கியங்கள் அதை பேஸ் பண்ணி கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும், சிற்றிலக்கிய வகையில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு தமிழாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் 12th சிறப்பு தமிழ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. இப்போ 11th சிறப்பு தமிழ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்காங்க. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வீடு தூதில் கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில். உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்வோம் அப்படின்ற மாரி. இப்போ தமிழ் வீடு தூது அதை நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம அடிக்க முடியும். ஏன்னா அந்த தமிழ் வீடு தூதில் அந்த பாடல் வரிகள் வந்து 2 லைனாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது எழுத்து வந்து ஒன்றி வர மாதிரி, எதுகை பேஸ் பண்ணி வர மாதிரி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அதான் கன்னி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கன்னிங்கிற ஒரு கான்செப்டை அந்த தமிழ் வீடு தூதில் அந்த பாடல் வரியில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில்பாட்டு, இரட்டர மொழிதல், அழகிய சொக்கநாதர்கள் தொடர்பான செய்திகள். அப்போ இதில் மனோன்மணியம் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின். ரகசிய வழி என்னும் நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணிய நாடகத்தை எழுதிய ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. 1891. பழைய புக்கு புது புக்கு தெளிவாக படித்தோம்னா இதெல்லாம் அடிச்சிடலாம். மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை என்னன்னு கேட்குறாங்க. சிவகாமியின் சரிதம். இதெல்லாம் நான் மனோன்மணியம் நடத்தும் போது அந்த ஆண்டு, அது கிளைக்கதை என்ன சொல்ல வருது, அது என்ன அப்படிங்கிற கதையோடு நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் தெளிவாக நம்ம அதை கதையோடு சொல்லியிருப்போம். அப்போ அதை ஒரு வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இரட்டர மொழிதல் அணியின் வேறு பேர் என்ன? சிலேடை அணி. அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் மேக்ஸிமம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வராத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு பழைய புக்கு புது புக்கு கவர்மெண்ட்லாம் பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் அதை தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா நல்ல மார்க்கே இதில் ஸ்கோர் பண்ணிட முடியும். நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். உலகம் நிலையற்றது அப்படின்ற 11th 12th இருக்குது. எக்ஸாக்டாக புக் ப்ரூஃபு நான் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நீங்கள் நிறையா இது பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னும் அதை எக்ஸ்ப்ளனேஷன் திரும்ப எகைன் ஒரு வீடியோ நம்ம புக் ப்ரூஃபோடு பார்ப்போம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அடுத்த குரூப் 4க்கு தெளிவாக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எதில் அதிகமாக கேட்குறாங்க, அவுட் ஆஃப் புக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். குதம்பை சித்தர் சொல்லியிருப்பாங்க. இப்போ சித்தர்கள் டாப்பிக்கில் இது வந்துருச்சு. இப்போ சித்தர்கள் பேஸ் பண்ணி என்ன வேறு என்ன கேட்குறாங்க. இடைக்காட்டு சித்தர், இது 11th 12th சிறப்பு தமிழில் பேஸ் பண்ணி வரும். எள்ளில் தைலம்போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காட்டு சித்தர் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் பாட்டெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியாது. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி மைண்டில் வச்சுக்கிறது தெரில. இருக்கிற பாட்டு ஏன்னா 11th 12th சிறப்பு தமிழில் இருக்கிறதெல்லாம் எப்படி மைண்டில் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ அந்தமாரி தான் கேட்டிருக்காங்க ஒரு சில கொஷின். திரும்ப பாருங்கள், சமய முன்னோடிகள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், ஹச்சிய கிரேட்டனார், உமர் புலவர். ஸோ அப்போ அதில் தமிழ் தூதுவர் அப்படிங்கிறது தனிநாயகம் அடிகள். அதை நம்ம பார்த்தாச்சு. திருஞான சம்பந்தத்துக்கு வந்து பாலரவாயன் அப்படின்னு சொல்லிட்டு, பன்மொழி புலவர் அப்பாதுரையார், சொல்லின் செல்வர் ராப்பி சேதுபிள்ளை. அதில் திருஞான சம்பந்தர் வரதுனால இந்த கொஸ்டின் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். தர்மசேனர், அப்பர், வாசிகர், இது திருநாவுக்கரசர். பேசிக் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டட் கொஷின். தமிழ் 3000, இது ரிப்பீட்டட் கொஷின் தான். திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவோம். புது புக்கில் இருக்குது. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். ஏன் அந்த கொஸ்டின் நம்ம அங்கேயும் பார்க்குறோம். அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்துலையும் போட்டிருப்பேன், இங்கேயும் போட்டிருக்கேன்னா இங்கே குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அங்கே அதில் ஆழ்வார்களில் ஒருத்தர் தான் குலசேகர ஆழ்வார். உமறு புலவர் சீராபுராணத்தை எழுதினார். அது தனியாக இங்கே கொடுத்துருக்கனால இங்கே நம்ம முக்கியமாக அதை பேஸ் பண்ணி உள்ள வினாக்கள் கொடுத்துருக்கோம். ஸோ பெருமாள் திருமொழியை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார். உமறு புலவர் எழுதிய வேறு நூல் என்னது? முதுமொழி மாலை. முடிஞ்சா இலக்கியத்தில் அந்த 25 கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதை சார்ந்த ரிமைனிங் வினாக்குமே அதை நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்கள், தமிழறிஞர்களும் தொண்டும். பாரதியார், பாரதிதாசன். ஃபஸ்ட் டாபிக் 21 டாபிக் எதுன்னு இருக்குது. ஃபஸ்ட் டாப்பிக்கில் பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து இதெல்லாம் ஒரு 5-6 வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின். 10 வாட்டி கூட கேட்டிருப்பாங்க. பாவேந்தர் பாரதிதாசன். காந்திய கவிஞர், இது ரிப்பீட்டடாக வர கொஷின் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினில். ஓமை கவிஞர், மக்கள் கவிஞர், கவிஞர் எல்லாமே.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மரபு கவிதை. இதில் முடியரசன் வாணிதாசன் சுரதா, இதில் ஜஸ்ட் அந்த பொறுத்துகளை என்னது வாணிதாசன் பட்டுக்கோட்டை இதெல்லாம் வரதுனால இந்த கொஷின் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இது இலக்கணத்திலேயே இந்த கொஷின் கவர் ஆயிரும். இதெல்லாம் ஜஸ்ட்டு இதில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த 28 கொஷின் இல்லை தமிழர்களும் தொண்ணூலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த 28 கொஷினில் இந்த கொஷின் நான் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டேன். அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதான் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் இப்போ டேரெக்டாக பிச்சைமூர்த்தியை பற்றி டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கொஷின் இதில் வரும். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கலைஞர் யார்? பிச்சைமூர்த்தி அவர்கள். புதுக்கவிதை பேஸ் பண்ணி, அதாவது தமிழறிஞர்களும் தோன்றும் பகுதி ஈல 3வது டாப்பிக்கில் பிச்சைமூர்த்தி பேஸ் பண்ணி உள்ள கொஷின். அப்போ ஈரோடு தமிழன்பன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அவரும் இங்கே இதில் வந்துடுவார். ஈரோடு தமிழன்பன், சென்ட்ரியூ மற்றும் லெமர்க்யூ என்ற புது வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது 4வது டாப்பிக்கு தமிழ் கடித இலக்கியம். நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவா, அப்புறம் பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள். இதுதான் அந்த நாட்குறிப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பேஸ் பண்ணி அது புது புக்லேயே இருக்குது. ஸோ அது தெளிவாக நம்ம படிச்சிருந்தோம்னா அதில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கிறது அந்த கொஷின். தாய்மொழியை தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து ஊவேசா கூறினார் அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே கொஷினாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு ஒரு ரீடு விட்டுருந்தீங்கன்னாவே இந்த கொஷின்லாம் போடலாம். அந்த புக்கை 2-3 வாட்டி படிச்சிருந்தீங்கன்னாவே படிச்சிடலாம். இது பழைய புக்கில் இருக்கும் பேரறிஞர் அண்ணாவை பற்றி தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். அண்ணா கடிதத்தில் இது வரும். அடுத்து பாருங்கள் நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள். அது பேஸ் பண்ணி உள்ள கொஷின். டாபிக் 5 பகுதியில் யாழின் வகைகள் 4 கொடுத்துருக்காங்க. 4 தான் வரும். அடுத்து கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் என்னென்னு கேட்குறாங்க. மயிலாட்டம். இதுவும் புது புக்லேயே வந்துடுது. தேவதுந்துபி அப்படிங்கிற ஆட்டம் எஸ்ஐ கருவி, அதாவது தேவராட்டம். இது பேசிக் தான், இது கொஞ்சம் பேசிக்காக கேட்டிருக்காங்க. தமிழ் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொறுத்துதல். இது இதை பேஸ் பண்ணி தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் தலைமுறை. கொஞ்சம் இதெல்லாம் இன்டைரக்ட், இதெல்லாம் யோசிக்கணும். தெளிவாக படிச்சிருந்தா தான் போட முடியும். 11th 12th சிறப்பு தமிழ் அமைப்பு இருக்கும். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அறம் அப்படிங்கிறது வராது. மற்ற அது 3மே ஜெயகாந்தன் இயற்றிய சிறுகதை. அப்புறம் கலைகள் 7வது டாப்பிக்கு பகுதியில் 7th டாப்பிக்கு சிற்பக்கலை பேச்சுக்கலை பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. சிற்பக்கலை பேஸ் பண்ணி நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது என்னன்னு கேட்டிருந்தாங்க. ராமேஸ்வரம் பெருங்கோயில், அதுதான் இதுக்கு ஆன்சர். மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது. பழைய புக்கில் 3 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது 11th 12th சிறப்பு தமிழில் 5 வகை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் புது புக்கை பேஸ் பண்ணி இது ஆன்சருக்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகளின் தொடர்பான செய்திகள். திராவிடம் அப்படிங்கிறது குமரிலப்பட்டர் அந்த சொல்ல முதல்ல பயன்படுத்தினவர், அது குறிப்பிட்டவர். அடுத்து பாருங்கள், தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்திணை செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. பரிதிமார் கலைஞர். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்தது என்று கவிகள் புகழ்வாராயினர் அப்படின்னு சொல்லி யார் இந்தமாரி உரை நிகழ்த்தினா அப்படின்னு கேட்குறாங்க. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். தமிழ் தூதுவர் அப்படிங்கிறது இது தனிநாயகம் அடிகள் இங்கே வரதுனால இதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழ் தூதுவர் தனிநாயகம் அடிகள், ஏன்னா இதில் தனிநாயகம் அடிகள் வராரு. திருவிக்கா எழுதாத நூல், இந்த டாப்பிக்கில் திருவிக்கா வந்திருப்பார். அதனால் மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலார் எழுதியிருப்பார், அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பொருந்தாமல் இருக்கும். இது 2 டைம்ஸ் போட்டிருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்கள். ஊவேசா தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்குனார். ஊவேசா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் இல்லை தன் சரிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஆனந்த விகடனில் எழுதிருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் அது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ரிப்பீட்டட்லாம், இதெல்லாம் ஒரு 7-8 வாட்டி கேட்ட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். தேவநாய பாவாணர் அகர முதலி நம்ம ப்ரீவியஸ் இயர் பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வீடியோவில் எல்லா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லை நம்ம டெலகிராமோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராமில் போனீங்க அப்படின்னா அதில் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன்.
அதில் இந்த வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் டவுட் அப்படின்னா அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2012 2024 அப் டு டேட்டில் அந்த குரூப் 2 அது வரலையும் உள்ள தமிழ் கொஷின் தெளிவாக அனலைஸ் பண்ணி அதில் கொடுத்துருப்போம். அதுமாரி 2019 2024 குரூப் 4 வரலையும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க மேக்ஸுக்கு வித் சொல்யூஷனோடு இருக்கும், மற்றெல்லாம் கொஷின் வித் ஆன்சரோடு இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் படிக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா அது சிலபஸ் 2 தான் மெயின். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வே வந்து ஒரு கையில் சிலபஸ், ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதை தெளிவாக வச்சு அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா தெளிவாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொற்றவர் வந்து தேவநாய பாவாணர். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் வந்து தேவநாய பாவாணர். தேவநாய பாவாணர் பேஸ் பண்ணி 2 கொஷின். 13வது டாப்பிக்கு இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவை பற்றி ஒரு 3 கொஷின் வந்திருக்கும், முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு கொஷின் வந்திருக்கும். பாருங்கள், தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா வந்து யாரால் பாராட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கல்கி அவர்கள். உணவு, உடை, அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்ததுக்கப்புறம் முதலிடம் வந்து அடுத்த இடம் வந்து புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா கொடுத்து போயிருப்பாங்க. இதுவும் புது புக்கில் இருக்குது. இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இதுவும் இப்போ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் டிஎன்பிசியில் பேரறிஞர் அண்ணா கொடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முத்துராமலிங்க தேவர். இதெல்லாம் நம்ம முத்துராமலிங்க தேவர் நடத்தும் போது தெளிவாகவே நம்ம அது என்னென்ன முக்கியமான பாயிண்ட்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து தமிழகம் ஊரும் பேரும் தோற்றமும் மாற்றும் பற்றிய செய்திகள் 14வது டாப்பிக்கு. அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் எதுவும் கேட்கல. தமிழ் இலக்கியத்தின் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும், மதுரைக்கும் பொருந்தும். இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஆலவாய் அப்படின்னா மதுரையை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தூங்கா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 15வது டாப்பிக்கு இது பகுதியில் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும். இப்போ உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். இது புது புக்லேயே இருக்குது. புயலிலே ஒரு தோனி சிங்காரம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இவரை பற்றி லாஸ்ட் குரூப் 4லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை வச்சு நம்ம அந்த லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி அந்த லெசனை தெளிவாக படிச்சிருந்தோம்னாவே இந்த கொஸ்டினை நினச்சிக்க முடியும். அந்த நூல்வெளியிலேயே இதையும் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு வந்து தினத்தந்தியில் ஒர்க் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க, சிங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நம்ம அதை எக்ஸாக்டாக தெளிவாக படிச்சுக்கணும். அதை சரௌண்டிங்கில் என்னென்ன இதுக்கப்புறம் அந்த கொஷினை சார்ந்து எப்படி நம்ம கேட்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அப்போ அந்த ரூட்டை காமிக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சிலபஸ் தான், அதை தாண்டி போக தேவையில்லை. இப்போ நான் எதுக்கு இந்த அனலைஸ் போகிறேன்னா 100 கொஷின் சிலபஸ்க்குள்ளே தான் வருது, சிலபஸ் தாண்டி ஒரு கொஷின் கூட போகல அப்படிங்கிறத இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தெரியும். அவ்வளோதான் முடிய போகுது. அடுத்து பாருங்கள், 17வது டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து அந்த பெண்கள் சிறப்பு, தமிழ் மகளிரின் சிறப்பு, முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள், மூலூர் ராமமிர்தம், பண்டிதர் ரமாபாய், மலாலா, மற்ற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்னது இங்கே பாருங்கள், மற்ற சாதனை மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த பண்டிதர் ரமாபாய், மலாலா வந்துடுவாங்க. அப்போ இந்த டாப்பிக்கில் வந்து அந்த கொஷின். அன்னை முத்துலட்சுமி அம்மையார் வந்து புற்றுநோய் மருத்துவமனை அடையாள ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மூலூர் ராமமிர்தம் அம்மையார் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் அதாவது அதை நிறைவேறதுக்கு துணை நின்றவர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. அதான் இங்கேயும் கேட்டாங்க. பண்டிதர் ரமாபாய் அப்படிங்கிறவங்க சமூக தன்னார்வலர். இது வந்து மலாலாங்கிறது பெண் கல்வி. இது புது புக்கிலே இருக்குது. அப்புறம் உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள். குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்குடி, இதெல்லாம் 2-3 வாட்டி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது தான். கற்றாழை, சோற்று கத்தாழை. நூலகம் பேஸ் பண்ணி அந்த அண்ணா அப்படியே நம்ம இந்த கொஷினை போட்டிருப்போம். இதில் நான் என்ன சொல்கிறது, அந்த எல்லோ கலர் ஷேர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த 28 கொஷின் பகுதி ஈல கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 28 கொஷினில் இந்த கொஷின்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ணாவிலே இதை கொடுத்து அண்ணாவில் நான் கால்குலேட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ இருந்தாலும் இதில் நம்ம படிக்கணும், புத்தக சாலை அப்படின்னு வரதுனால நூலகம் பேஸ் பண்ணி இந்த கொஷின் இங்கேயும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அனலைசிஸில் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. அப்போ இலக்கணம் சார்ந்து
எக்ஸாக்டாக அந்த டாபிக் பேஸ் பண்ணி கேட்குறாங்கிறது வந்து 47 கொஷின் 45 to 47 அந்தமாரி வச்சுக்கலாம். பகுதி ஆவில் 25 கொஷின் பக்கம் கேட்டிருக்காங்க. பகுதி ஈயில் 28 கொஷின். இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100 கொஷின் வந்துடும். அப்போ 50% இலக்கணத்துக்கு தான் கொடுக்குறாங்க. இலக்கணத்துக்கு தெளிவாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 11th 12th இருக்கிற இலக்கணத்துலேயும் 1-2 கேட்குறாங்க. பழைய புக்கில் இருக்கிற பிரித்து எழுதுக அதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. சிறப்பு தமிழில் இருக்கிற இலக்கியம் சார்ந்த வினாக்களும் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இது எப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போவும் நம்ம சொல்கிறது தான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, சிலபஸ் அடிப்படையில் நம்ம 6 to 12 புது புக்கு பழைய புக்கு மெயினாக 9th 10th அப்படிங்கிற காலமே இப்போ ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சிலபஸ் பேஸ் பண்ணி படித்தோம்னா அப்படின்னா நமக்கு டைம் கன்சியூமிங் ஆகும். அதை மட்டும் படித்தா போதும். தேவையில்லாத நம்ம அதில் வந்து மற்ற இதெல்லாம் வினாக்கள் வராது. மேபி இலக்கண லெசன்ஸ்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். பிரித்தல் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் அதை பார்த்துக்கலாம். திருக்குறள் பழைய புக்கு புது புக்கு அதுமாரி புது புக்கை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி வந்து ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. 6 to 12 6 to 10 தெளிவாக படிச்சுக்கணும். 11th 12th சிலபஸ் பேஸ் பண்ணி படித்தா கூட போதும். அந்த இலக்கணம்லாம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் புது புக்கை பொறுத்தவரையும் புக்கு வைஸாக 1 வாட்டி 2 வாட்டி படிக்கணும். சிலபஸ் வைஸாக 10 வாட்டி படிக்கணும். அந்தமாரி படிக்கணும். அப்போ சிலபஸ் வைஸாக தெளிவாக படிக்கணும். சிலபஸ் தாண்டி இங்கே நம்ம பார்த்துருக்கிறதுல எல்லாமே அந்த டாப்பிக்கில் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அதை தெளிவாக அதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் தாண்டி அவங்க போகல அப்படிங்கும்போது, பட் சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வரும், இந்த டாபிக் வரும் அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, புக்கை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இந்த டாபிக் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி வருது. இந்த டாபிக் அப்போ சிலபஸ் தெளிவாக பிடிச்சிருக்கணும். புக்கை ஃபுல்லாக 1 வாட்டி 2 வாட்டி படித்தோம் அப்படின்னா இந்த டாபிக்னால் சிலபஸ் பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அந்த இடத்த நல்லா அழுத்தி படிச்சுக்கணும் தான். சிலபஸ் இல்லாத ஒரு சில டாப்பிக்லாம் வந்து அந்த நூல்வெளி, அந்த பாக்ஸு, உங்களுக்கு தெரியுமா, இந்தமாரி இதெல்லாம் கொஞ்சம் கண்டென்ட்டாக பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அந்தமாரி ப்ரிப்ரேஷன் பண்ணால் போதும். அடுத்த 2025 Group 4ல் 95+ கண்டிப்பாக எடுக்க முடியும். அது Group 4 ஸ்டாண்டர்டு. இது Group 2னால கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இது டஃப்பாக கேட்டிருக்கோம் அப்படின்ற ரெக்வெஸ்ட்லாம் வச்சதுனால, நார்மலைசேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால அடுத்த 10th ஸ்டாண்டர்ட்னால கொஞ்சம் மாடரேட்டாக ஆவரேஜாக வரதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த அளவுக்கு ட்விஸ்டடாக வராது. அப்போ புக் வைஸாக ஒரு நியூ புக் வைஸாக 1 வாட்டி 2 வாட்டி தெளிவாக படிச்சுட்டு, அப்புறம் சிலபஸ் வைஸாக ஒரு 10 வாட்டி தெளிவாக படிக்கணும். பழைய புக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும் படித்தா போதும். இலக்கணம் அப்புறம் திருக்குறள் இதெல்லாம் நம்ம 2 புக்லையும் ஃபுல்லாக படிக்கணும். சிறப்பு தமிழ்லையும் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதெல்லாம் தேவையில்லாத அதை படிக்கிறதுன்னு அவசியம் கிடையாது. அந்த பாக்ஸு ஹைலைட் பண்ணியிருக்கிறது அந்தமாரி என்ன பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் படிக்கிற வழி. ஸோ இன்னையிலேருந்து புக் வைஸாக படிங்க. புக் வைஸாக ஜஸ்ட்டு புது புக்கை 12 வரலையும் ஒரு 2 வாட்டி படிங்க. அப்போ தான் என்னென்ன கண்டென்ட்டு எங்கே கொடுத்துருக்காங்க, இது சிலபஸில் வருமா வராதா அப்படின்னு சிலபஸ் பக்கத்துலேயே வச்சுங்க. பாரதியார் கொடுத்துருக்காங்களா, இது பாரதியாரில் வருது. தமிழ் விடுத்துவதா இதில் வருது. நாலடியாரா, ஓகே. அப்போ அந்த மொழியால் ஆள்வோம் அது பேஸ் பண்ணிலாம் கொடுத்துருப்பாங்க. பிரித்தெழுதுக இதெல்லாம் எங்கெங்கே வருது. அப்போ இலக்கணத்தில் இந்த பிரித்தெழுதுக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து எதிர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது சிலபஸில் இருக்கா அப்படின்ட்டு சிலபஸ் தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் இது சிலபஸில் வருது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட அனலைஸ் நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பெண்டிங் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பாரதியார்னா புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் தெளிவாக அப் டு Group 2 2024 வரலையும் இருக்கிறத திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஓல்டு இதுலேயே இருக்கும், எல்லாமே தெளிவாக அதை நான் கொடுத்துருப்பேன். அடுத்த மேபி இப்போ ரிமைனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி அந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம அந்த கிளாஸஸ் மாரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதை கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி படிங்க. அதுமாரி சிலபஸ் வச்சு படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் PDF வேணுங்கிறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வேறு இன்ஸ்டியூஷனில் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெட்டீரியல் வச்சுருந்தீங்கனாலும் அதை வச்சு நீங்கள் படிங்க. இங்கே தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கம்பல்சரிலாம் எதுவும் கிடையாது. வேணுங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவும் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பெண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜும் அதுமாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் இப்போ அது வேண்டாம். ஜனவரி டிசம்பர் எண்டு இல்லை ஜனவரி அந்தமாரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மினிமம் ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்குவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.